ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பார்ட் ஒன்று போட்டிருக்கேன். அதை போய் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஓகேயா? போய் பார்த்துட்டு வாங்க. லிங்க் இதில் கொடுக்குறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அன்றைக்கி என்ன ட்விஸ்ட் நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். நாங்கள் போயிட்டுருக்கும்போது இந்த இடத்துல வந்து எங்களுடைய கேமராவில் நாங்கள் ஸ்டாண்டு வச்சுட்டு நாங்கள் பிடிச்சிட்டு போனோமா, அதெல்லாம் நீங்கள் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் தடுத்து நிறுத்தி அதை வாங்கிட்டார். அதனால் எங்களால் கோப்ராவில் அதுக்கு மேலே எடுக்கவே முடியல. இனிமேல் பாருங்கள், ரொம்ப ஷேக்கிங் ஆகி கையை ஆட்டி ஆட்டி தான் எடுத்திருப்பேன். நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் எடுத்துக்கலாம், கேமரா எடுத்துக்கலாம், ஆனால் எதுவுமே ஹேண்டில் வச்சு நீங்கள் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து கையிலேயே தான் அப்படி வச்சு எடுத்தோம். இந்த இடம் என்ன இடம்னா, அந்த ஃப்ரெஞ்சு பிரச்சனை நடந்தது அந்த காலகட்டத்தில் உள்ளது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்குள்ளார ஒரு ஸ்க்ரீன் வச்சு எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதை எல்லோரும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இது அவங்க பயன்படுத்திய பழைய கால அவங்களுடைய டேபிள், சேரு, டைனிங் டேபிள் அந்த மாதிரி உள்ள ராஜாக்கள் அவங்க பயன்படுத்தின அதனுடைய திங்ஸ் தான். நம்ம ஊரில் எப்படி மியூசியத்தில் என்ன வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்கே அவங்க பயன்படுத்திய அந்த புத்தகங்கள் மற்ற எல்லாமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அவங்க பயன்படுத்தி சேரு, டேபிள் எல்லாம் இங்கே இருந்தது. அதுக்கு அடுத்து இன்னொரு ரூம் போனோம். இந்த ரூமில் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான இடம். பாருங்கள், இங்கே ஒரு ஆர்ட் வரைஞ்சிருப்பாங்க. அந்த ஆர்ட் என்ன, பெரிய ஆர்ட் ஒன்று இருக்கும். ஒருத்தர் இறந்து போயிடுவார். அதை ஒரு பயத்தோடு ஒரு லேடி வந்து அப்படி எட்டி பார்ப்பாங்க. பார்த்தது மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மினியேச்சர் வச்சுருப்பாங்க. இதுதான் நான் சொன்ன ஆர்ட். பாருங்கள், இது நான் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியலன்னு நான் இப்படி சைட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பக்கத்தில் இருந்த மினியேச்சர் ஆர்ட். நம்ம எல்லாம் எப்படி சிலையை வடிச்சிட்டு அது ஏதாவது ஒன்று சரியாக வரலைன்னா பக்கத்துலேயே அந்த சிலையை வச்சுருப்பாங்க, தூக்கி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தத்ரூபமாக இருக்குது பாருங்கள். எல்லா ஆர்ட்டும் அப்படியே இந்த ராஜா ராணி அவங்க இருந்தது எல்லாத்தையுமே தத்ரூபமாக அப்படியே அழகாக வரைஞ்சிருக்காங்க. முன்னாடியே போனதுலேயே நான் சொன்னது மாதிரி தான் இது வந்து நம்ம இதுலலாம் வந்து சிலை வடிச்சிருப்போம். இங்கே வந்து எல்லாமே வந்து இவங்க வந்து கலைநயம் ஃபுல்லாகவே வந்து ஆர்ட்டாக தான் வரைஞ்சிருக்கிறாங்க. இது வெளியில் வந்து ஒரு பால்கனி மாதிரிங்க. பாருங்கள், இந்த கோட்டையிலேருந்து ராஜா எப்படி அழகாக இது இயற்கை எழில் கொஞ்சிற எப்படி ஒரு இடம்னு பாருங்கள். எவ்வளோ ரம்மியமாக இருக்குது. ஒரு ஓடை பக்கத்துலேயே பூங்கா, செமையாக நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கிறாரு இந்த ராஜா. ஆமாம், அதையும் நின்று இங்கேருந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்தோம். இங்கேருந்து பார்த்தா அந்த சாம்ரோஸ் அந்த மலை தெரிஞ்சது. உங்களுக்கு இப்போ தெரியாது, இது வந்து மேகம் மறைச்சிருக்குது, அதுவும் வெள்ளையாக இருக்குது, மலையும் வெள்ளையாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. பட் எங்களுக்கு நேரில் இங்கே பார்க்கும்போது சூப்பராக தெரிஞ்சிச்சுங்க. அருமையாக இருந்தது. அப்புறம் அதை பார்த்துட்டு அதுக்கு இது பாருங்கள், இது வந்து அவங்களுடைய ரிசப்ஷனில் ஒருத்தர் வந்து தலையை வந்து வெட்டி அப்படியே வாழை வச்சு பார்க்குற மாதிரி எப்படி ஒரு இதுவாக ரிசப்ஷனில் வச்சுருக்கான்னு பாருங்கள் அந்த காலத்தில். ஆமாம், அதை பார்த்துட்டு அப்புறமா இன்னொரு ரூம், இப்படி ஒவ்வொரு அறையாக தாங்க இருந்தது. அதில் அவங்க பயன்படுத்தினது தான் அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் அவங்க பயன்படுத்திய சோபா, அவங்க படுத்த பெட்டு, அப்புறம் அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண நாணயம், அந்த மாதிரி உள்ளதாக நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு இடத்துல வந்து நிறைய புக்ஸு, இந்த இடத்துல வந்து நிறைய புக்ஸ் வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னு நான் பார்க்கும்போது இந்த புக்கு என்னென்னா, அந்த ஃப்ரெஞ்சு புரட்சியில் இருக்கும்போது அவங்க கலெக்ட் பண்ணினது இந்த கட்டடக்கலை அவங்களுடைய இது எல்லாமே வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத பல்வேறு ஒவ்வொருத்தவங்கள்டேருந்து வாங்கி இந்த புக்கு இங்கே கிட்டத்தட்ட 27,000 புக்கு மேலே இங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த புக்குக்கு உள்ளதுக்குமே ஒரு நேம் வேணும்னு சொல்லிட்டு அப்போதைக்கு இந்த அறிவியலாளர் ஒருத்தருடைய நேம் தான் இந்த ரூமுக்கு வச்சுருக்காங்க. இல்லை 27,000க்கு மேலே புக்கு. நம்ம ஊர்லெலாம் எப்படி லைப்ரரி வச்சுருப்போம் அந்த மாதிரி உள்ளதை வாங்கி இங்கே வச்சுருக்காங்க. இந்த சைடு வந்திங்கன்னா இங்கேயும் அதுதான். இதில் நமக்கு எதுவும் புரியலை, பட் அவங்களுக்கு புரியுமா இருக்கும். நிறைய ஆர்ட்டு இந்த மாதிரி உள்ளதாங்க இருந்தது. அதை அப்படியே பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் அடுத்து வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வந்து பூங்கா அந்த அப்படியே பூஞ்சோலையாக இருந்த பூங்கா இருந்தது இல்லையா, அதில் எப்படின்னா பார்த்தோம், எப்படிலாம் இருந்தோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அடுத்த பார்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் இஸ் வெல்.
என்னமோ விழுந்து விழுந்து இவர் எடுக்கிறாரே, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாரேன்னு நானும் எடுத்தேன். சரி என்னமோ ரொம்ப முக்கியமானது போல் அப்படி சொல்லிட்டு அந்த ஒருத்தர் எடுத்தார், அவங்க அங்கே வந்திருந்தவர். அதனால் அதே திருப்பி நானும் எடுத்தேன். ரொம்ப இங்கே மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியே போனோம். திரும்ப நம்ம அதே இடத்துக்கு வந்தாச்சு. கீழே ஸ்டெப்ஸ்லேருந்து நம்ம இப்போ வந்து இறங்க போகிறோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். திரும்ப நாங்கள் வந்தோடனே அந்த ரிசப்ஷன்லேருந்து கழுத்து தலையை வந்து வெட்டினவர் வந்து முடிச்சுட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். திரும்ப நாங்கள் வந்தோடனே அந்த ரிசப்ஷன்லேருந்து கழுத்து தலையை வந்து வெட்டினவர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போய் பார்க்குறேன்னு என் பையன் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாப்புல. சரின்னு நானும் அவங்களார போய் பக்கத்தில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். திரும்ப நம்ம எடுக்காததெல்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த சிலையில் பாருங்கள், ஏன்னா அது ஜெமினி பாப்பா மாதிரி நாங்கள் என்னன்னு தெரியல. சரி எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விழுந்து விழுந்து எடுத்தாச்சு. எல்லா ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு எப்படினாலும் நம்ம நேரில் காமிப்போம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுதாங்க இது வந்து இது என் பையன் என்ன சொன்னாப்புலன்னா சிறை தண்டனை கொடுக்குறதுக்காண்டி உள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரின்னு அதையும் பார்த்துட்டு கீழே இப்போ தான் இறங்குறோம். நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் காமிச்சோம் இல்லையா, இறங்கினா அதே மாதிரி ரிசப்ஷனில் கொடுத்து வச்சுருந்தாங்க. செல்ஃபி ஸ்டிக்கையும் அந்த கோப்ரா ஃபோனையும் என் கையில் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு உள்ளே போய் நாங்கள் வச்சுருந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் அதில் தானே வச்சுருந்தோம், அதை எடுத்துக்கிட்டு கிளம்ப போகிறோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா இது ரெஸ்ட் ரூம் போகிற ஏரியா. இங்கேயே வந்து நம்ம இதில் எப்படி இந்த பழசெல்லாம் இது பண்ணுவாங்களோ, இங்கே வந்து ஒயின் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் ஒயின்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து வெளியில் வந்தாச்சு. புல்வெளியில் நடந்துக்கிட்டு போகிறோம். அப்படியே ரொம்ப ரம்மியமாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. இந்த தண்ணி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க அந்த தண்ணி. ஏன்னா எந்த தூசி ஈசி எதுவுமே இருக்காது, அவ்வளோ இருக்கும். இங்கே நிறைய வாத்து மீன் தான் நிறைய இங்கே இருக்குது இந்த கோடையில். அந்த வாத்து நம்ம பக்கத்தில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மள்ட்ட கேட்கும். நான் சரின்ட்டு நாங்களும் ஒரு இடம் பார்த்து உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு எல்லோரும் கீழே வந்து பெட்ஷீட்லாம் விரித்து அப்படியே உட்காந்து அழகாக ரிலாக்ஸ் ஆகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது அந்த கோட்டை எப்படி இருக்குன்னு. மன்னர்கள் இப்படி தான் வாழ்ந்துருக்குறாங்க. நாங்கள் ஒரு டைனிங் டேபிள் மாதிரி இருந்துச்சு, மரத்துலேயே ஒரு டைனிங் டேபிள், அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நாங்கள் சாப்பிடுதோம். நாங்கள் சாப்பிட்டதை விட இந்த வாத்துக்கு சாப்பாடு போட்டதே அதிகமாக இருந்துச்சு. கொண்டு வந்து சிப்ஸில் பாதி சிப்ஸு வாத்துக்கு போட்டு வாத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்து ரசிச்சுட்டு நாங்களே எல்லாம் கொண்டு போன எல்லா ஸ்நாக்ஸையும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வாங்க அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி இதை அப்படியே எடுத்துக்கிட்டு பக்கத்தில் அந்த ஓடைக்கு பக்கத்தில் போனோம்னா கொஞ்சம் வாத்து பக்கத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரன் கூட விளாண்டுட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். ஆமாம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலேங்க வந்து பாருங்கள், இங்கே வர்றவங்க வந்து கண்டிப்பாக இந்த மியூசியம் வாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இது. பாருங்கள், நான் சொன்னேன்ல அந்த காலர் மாதிரி தான் இருக்கும், மன்னருடைய காலர் மாதிரி தான் அப்படியே அந்த குகையை வடிவமைச்சு தான் இந்த கோட்டையே கட்டியிருக்கிறாங்க. ஆமாம், ஒரு நாள் பத்தாதுங்க இது சுற்றி பார்க்க உங்களுக்கு. நிச்சயம் காலையில் வந்துட்டு சாப்பாடு கொண்டுகிட்டு வந்துட்டு அப்படியே பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு ஃபுல் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப மனசுக்கு ரிலாக்ஸாகவும் நல்லா இருக்கும். 4:30 மணிக்கு தான் லாஸ்ட் பஸ். அந்த பஸ்ஸை விட்டுட்டு அடுத்த 6 மணிக்கு தான். அதனால் வாங்க கிளம்புவோன்னு சொல்லிட்டு மணி 4:30 ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த மியூசியம் வந்து டியூஸ்டே அன்னைக்கு லீவுங்க, மற்ற நாள் எல்லா நாளும் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். 1 to 1:30 மட்டும் சாப்பாடு டைம், அந்த டைமில் விட மாட்டாங்க. எப்படி இருக்குது வாத்து? இதே மாதிரி அவ்வளோ வாத்து. இந்த வாத்து ஒரு வாத்து போதுமா 4 பேர் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு பசங்க வந்துச்சுங்க. ஆமாம்,
காலையில் 9 மணிக்கு திறக்கிறாங்க, சாயங்காலம் 5:30க்கெல்லாம் மூடிடுவாங்க. ஸோ மதியம் மட்டும் ஒரு 1 to 1:30 மட்டும் இவங்களுக்கு வந்து லன்ச் டைமாக இருக்குது. அந்த டைமில் உள்ளே விட மாட்டாங்க. எதுவும் நம்ம இங்கே கொண்டுட்டு போக முடியாது. கொண்டுட்டு போகிறத லாக்கரில் வச்சு தான் நம்ம பூட்ட முடியும். அந்த மாதிரி தான் பராமரிச்சுட்டு வர்றாங்க. இப்படி தாங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்குமே நான் போடுறதுக்காண்டி அங்கேருந்து நான் பேசணுமேன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்தேன். செல்ஃபி எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸும் போட்டு விட்ருப்பேன். அந்த நிறைய ஷார்ட்ஸ் இதில் தான் எடுத்துட்டு என்ன நம்ம போடணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த ஷார்ட்ஸ் நிறைய வந்திருக்கும். உங்களுக்கு நான் இதுவாகவே போட்டிருப்பேன், மெயின் பிக்சர் இனிமேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி இருக்குது நான் சொன்னேன் இல்லையா, காலர் மாதிரி தான் இருக்கும், அந்த அவருடைய காலர் மாதிரி தான் இருக்குன்னு. அப்படியே ரசிச்சுட்டு உண்மையிலேயேங்க இங்கேருந்து அப்படியே அந்த ஸ்கை தான் எனக்கு வந்து ஸ்கை தான் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒவ்வொரு தடவையும் நம்ம ரசிக்கிறது அப்படியே இயற்கையோடு ஒன்றி செம்மையாக இருக்குது. இயற்கையை கொட்டி கொடுத்துருக்கான் ஆண்டவன். சும்மா நம்ம படத்தில் வரைவோம்ல, மலையிலேருந்து அப்படி நீரோட வர்றது மாதிரி. ஆனால் அது வந்து உண்மையாகவே இருக்குது. இவங்களா அதை வந்து பண்ணினாங்களா இல்லை அதுவே வந்து இயற்கையே அதுக்கு கொடுத்துச்சா என்னன்னு தெரியல. மேக்ஸிமம் இவங்களும் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்தது. அப்படியே உட்காந்து ரசிச்சுட்டு பார்த்துட்டு அதிலேருந்து கிளம்பி நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். இப்போ பஸ் ஸ்டாப்பில் வந்து வெளியில் வரும்போது திரும்ப ஒரு தடவை எனக்கு எப்போவுமே வந்து இந்த ஸ்கை எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும், வானத்தை எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வானத்தை இன்னொரு தடவை சுற்றி அப்படியே எடுத்து முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு இதுதான் விசில்ங்கிற அந்த ஊருடைய மேப்பு. சரி உங்களுக்கு காமிக்கணுமேன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இஸ் வெல். நெக்ஸ்ட்டு யாராவது ஃப்ரான்ஸ்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிரனபிள் பக்கத்தில் உள்ள விசில்ங்கிற இந்த இடத்துக்கு ஃப்ரெஞ்ச் பிரச்சனை நடந்த இந்த மியூசியத்துக்கு கண்டிப்பாக வந்துட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நான் பார்த்ததை நான் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. எதுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.